நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கேட் அண்ட் த பெயின் கில்லர். ரொம்ப சிம்பிளான கதை தான். ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும், அந்த கதையை நம்ம ஞாபகப்படுத்தணும். சரிங்களா? பாருங்கள். த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். அந்த தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்லேருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும், அதாவது அத்தியாயம் சொல்லுவாங்களே, அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நேராக கதைக்குள்ளே போயிடலாம். A note about the novel வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள கேள்வி வரலாம். பாருங்கள். The Adventure of the Tom Sawyer is a novel about a young boy Tom Sawyer growing up along the Mississippi River at Petersburg. அதாவது என்ன சொல்லுங்கன்னா, த அட்வென்ச்சர் ஆஃப் த டாம் சாயருங்கன்னா அது ஒரு நாவல், ஒரு யங் பாயை பற்றின நாவல். அந்த யங் பாய் பேர் தான் டாம் சாயர். அவன் எப்படி வளர்ந்து அந்த மிசிசிப்பி ரிவர் பக்கத்தில் பீட்டர்ஸ்பர்க் இடத்துல அவன் வளர்றான். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. டாம் சாயர் லிவ்ஸ் வித் ஹிஸ் ஆன்டி பால் அண்ட் ஹிஸ் பிரதர் சித். அவனோட ஆன்டி பேர் பாலி, பிரதர் பேர் சித். ரொம்ப நான் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. He is up to all sorts of mischief. But very cleverly he escapes from the punishment that are given to him. அவன் வந்து என்னென்னா சின்ன குறும்புத்தனம்லாம் பண்ணுவான், ஆனால் அதுலேருந்து கரெக்டாக எஸ்கேப் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He finds school life miserable. அவனுக்கு வந்து அவனுடைய பள்ளி வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிக்காம இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் ஆஃப்டர் பெக்கி தேச்சர்ஸ் அரைவல் இன் டவுன். பெக்கி தேச்சருங்கிறது அவன் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு. ஓகேவா? he is a bit happy to go to school. அவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. Even that happiness does not last long as Becky falls ill and does not come to school for a very long time. அந்த ஹாப்பினஸும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த பெக்கி வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஸ்கூலில் வராமல் இருந்திருக்கான். போர்ட் ஆஃப் ஸ்கூல், டாம் வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹார்ப்பர் அண்ட் ஹக் ரன்ஸ் அவே டு அன் ஐலாண்ட் இன் த மிசிசிப்பி கால்டு ஜாக்சன் ஐலாண்ட் டு பிகம் ஏ பைரட். அதுக்கப்புறம் போர் அடிச்சா என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போர் அடித்தா என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜோ ஹார்ப்பர், ஹக் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மிசிசிப்பியில் இருக்க ஐலாண்டுக்கு அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அது என்ன, அந்த ஐலாண்ட் பேர்னா ஜாக்சன் ஐலாண்டு டு பிகம் ஏ பைரட், அதாவது பைரட்டாக மாறிடலாம். People in their hometown think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrive at their own funeral. அதாவது என்னென்னா, மக்கள்லாம் என்ன செஞ்சிடறாங்க, இவன் செத்து போயிட்டான் போலன்னு நினச்சிட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, சமாதி கட்டி அந்த மாதிரி இறப்பு நாள் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஷாக் கொடுக்குற மாதிரி நேரில் வந்துடுறான். இவனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு டாம் சாயரை பற்றின ஓவரால் கதை. அந்த டாம் சாயருக்குள்ளேருந்து ஒரு சின்ன அத்தியாயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிறது. ஓகேவா? த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இஸ் ஒன் ஆஃப் த எபிசோட் ஆஃப் டாம் சாயர் where we find him playing pranks on his auntie Paul, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. இந்த டாம் சாயரில் வர்ற ஒரே ஒரு எபிசோட் தான் இந்த கேட் அண்ட் த பிளேருங்கிறது. இது பார்த்திங்கன்னா அவனோட ஆண்ட் பால் வந்து அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணுவான், பட் ஆனால் காட்ட மாட்டான். ஏன்னா காட்டின செல்லம் கொடுத்து விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு காட்ட மாட்டான். ஓகேவா? இதுதான் ஓவரால் கதையோட வியூ. இப்போ நேராக கதைக்குள்ளே போயிடலாம். Now read the extract, The Cat and the Painkiller, to enjoy the pranks played by Tom Sawyer on Peter the cat. இந்த கேட்டோட பேர் வந்து பீட்டர். இவங்களுக்கு நடந்த ஒரு ஃபன்னான மூமெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. நான் மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி பெக்கி டச்சர் அவனுடைய ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு, அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் இவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப வருத்தம் விட்டுறான். The charm of life was gone. There was nothing but boredom left. He put his hoop away on his bed. There was no joy in them anymore. அதுக்கப்புறம் அவனுக்கு அன்ஹாப்பி ஆகிடறான். அன்ஹாப்பினா என்ன அப்படின்னா, அவனுக்கு சந்தோஷம் எல்லாமே போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த சாம் ஆஃப் லைஃப் வாஸ் கான். அவனுடைய எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டான வாழ்க்கை இது எல்லாமே என்ன செஞ்சிருது, அப்படியே அவனை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், வளையத்தையும் கிரிக்கெட் மட்டும் தூக்கி தூரமாக வச்சிடறான். ஓகேவா? அவனுக்கு பிடிக்கல, அது வந்து அவனுக்கு மகிழ்ச்சி தரலை. There was no joy in them anymore and so his aunt Paul was concerned. அதே சமயம் இதனால் அவனுடைய அத்தை பாடி இருக்கா இல்லையா, ரொம்ப கவலை அடைகிறான். ஓகேவா? ஓகே.
She was infatuated with patent medicines and all new methods of producing health and mending it. இவருடைய அத்தையோட பிஹேவியர் என்ன அப்படின்னா, அவளுக்கு இந்த புது புது மெடிசின்ஸை அப்ளை பண்ணி பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிச்சி எப்படி சரியாகுதா இல்லைன்னு பார்க்குறது, அதுக்கு பேட்டன் மெடிசின்ஸ் வாங்குறது, பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் அவளுடைய கேரக்டர். ஷி வாஸ் அன் இன்க்யூரபிள் எக்ஸ்பெரிமெண்டல் இன் திஸ் திங்ஸ். இவளே என்னென்னா இவளை இதிலேருந்து க்யூர் பண்ணவே முடியல, இந்த அடிக்ஷன்லேருந்து. ஓகேவா, அடுத்த பார்க்கலாம். She began to try all manners of remedies on Tom. The water treatment was new now and Tom's low condition was a windfall to her. அதாவது இவருடைய ட்ரையல் அண்ட் எரர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டாம் மேலே தான் இவ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு வந்து அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அவனுடைய லோ கண்டிஷன் இருக்கு இல்லையா, அவள் எதிர்பார்க்கல. இவன் எப்படி ஆகுறான் என்ன அப்படிங்கிறலாம் அவள் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை, கெஸ் பண்ணவும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி தான். She had him out at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. காலையில் வெயிலில் நிற்க வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல, அதான் எப்படி சொல்கிறது, இந்த வுட்ஷெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விறகு பட்டம்னு சொல்லுவாங்க. விறகு பட்டரை பக்கத்தில் நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணியில் கோல்டு வாட்டரில் தண்ணியில் முக்கி எடுக்கிறது. அதுக்கப்புறம் தென் ஷீ ரப்டு ஹிம் ஹாட் டவுன் வித் எ டவல் லைக் எ ஃபைல். தென் ஷீ ரோல்ட் ஹிம் அப் இன் எ வெட் ஷீட் அண்ட் புட் ஹிம் அவே அண்டர் பிளாங்கெட்ஸ். அதுக்கப்புறம் டவலை வச்சு அப்படியே ரொம்ப அழுத்தி ரப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் சுற்றி அவளை இது பண்ணுறது. அதுக்கப்புறம் கடைசியில் போத்தி விட்டுறது. இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். சரியா, ஓகே. Yet notwithstanding all this, the boy grew more and more sad. And yet notwithstanding all this, என்னென்னா அவன் வந்து ரொம்ப அவனால் முடியல. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ரொம்ப என்ன பண்ணுறான், இதெல்லாம் தாங்கிக்கிறான். அதோடு சேர்த்து ரொம்ப சோர்வடைகிறான், வெளியே போயிடுறான். மோர் அண்ட் மோர் சேட் அண்டு பேல் அண்ட் டிஜெக்டர், ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிரான். She added hot bath, sitz bath, shower bath and plunges. இதோட சேர்த்து இதோட விடாமல் அவன் என்னென்னா வெந்நீர் குளியல், நீரில் அமர்றது, அதுக்கப்புறம் எப்படின்னா இடுப்பு பகுதி மட்டும் மூழ்கிற அளவு குளிக்கிறது, அதுக்கப்புறம் தெளிப்பு நீர் குளியல், இந்த மாதிரி தெளித்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தெளித்து அந்த மாதிரி குளிக்கிறது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் குளியலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் யார், டாம் மேலே. த பாய் ரிமைன்ட் போர். She began to assist the water with a slim oatmeal diet and blister plasters. இது மட்டும் இல்லாமல் அவன் என்ன செஞ்சுருக்கா, உணவுலையும் அவன் என்ன பண்ணுறான், ஓட்மீல் டயட்டு, பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறான். ஓகேவா, வெளியே ஓட்ஸ் கொடுக்குறது, பிளிஸ்டர் பிளாஸ்டரையும் பிளிஸ்டர் பிளாஸ்டரிங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ஒரு ஒட்டுற மாதிரி பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒட்டுறான் உடம்புல. She calculated his capacity and filled him up every day with quack pure answer. அதோடு சேர்த்து அதை என்ன பண்ணுறான், ஒரு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சில கணக்கிடுறான், அவனோட தாங்கும் திறனை கணக்கிடுறான். அதுக்கப்புறம் குணப்படுத்தும் வழிமுறையில் கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணுறான். He became fed up and so he thought over various plans of relief and finally hit upon the professing to be fond of painkiller. இவன் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக இதுலேருந்து எப்படியாவது நம்ம விடு பண்ணணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், ஒரு முடிவுக்கு வரான். என்னென்னா பெயின் கில்லருக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி காட்டிக்கிறான். பெயின் கில்லர் தான் உனக்கு ஃபைனல் சொல்யூஷனுங்கிற மாதிரி. ஹி ஆஸ்க்டு ஃபார் இட் ஸோ ஆஃபன் தட் ஹி பிகேம் இன் நியூசன்ஸ். அடிக்கடி கேட்டே இருக்கான். அண்ட் ஹிஸ் ஹேண்ட் எண்டட் பை டெல் ஹிம் டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப் அண்ட் குவைட் பாதரிங் ஹர். இவன் தொல்லை தாங்க முடியாமல் நீ என்னமோ பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பெயின் கில்லரை இவன் என்ன பண்ணிடுறான், கொடுத்துட்றான். She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. She found that the medicine did really diminish. அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா, அவனுக்கு கடைசியில் என்ன பண்ணிடுறான், உண்மையிலே மருந்து குறையிறத வந்து அவன் கவனிக்கிறான். ஆனால் பையன் வந்து அதை வச்சு என்ன பண்ணுறான், அவன் உட்கார்ற அறையில் இருக்க அந்த கிராக்காக இருக்கும்ல, அதை உட்காந்து பூச்சிட்டு இருக்கான் அந்த மருந்தை வச்சு. அதான் சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்பட்ட அதாவது தரைக்கு ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு இல்லையா, அதோட ஹெல்த்தை சரி பண்ணுறான்னு வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு மருந்தை வச்சு அந்த கிராக்கை சரி பண்ணிகிட்டு இருக்கான். ஒன் டே டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் when his ants cat பீட்டர். ஒரு நாள் டாம் என்ன பண்ணுறான், அந்த கிராக்கை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஆண்ட்டோட கேட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பீட்டர். இந்த பூனையோட பேர் பீட்டர். கேம் அலாங் பியூரிங் ஐயிங் இந்த டீஸ்பூன் கிரெடிலி. அங்கே அது வந்துட்டு என்ன பண்ணுறது, பார்க்குது அந்த டீஸ்பூன் எனக்கு கொஞ்சம் கொடு சாப்பிட அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அண்ட் பெக்கிங் ஃபார் எ டேஸ்ட், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப கெஞ்சுற மாதிரி பண்ணுது. அதுக்கு வந்து டாம் செட் டோன்ட் ஆஸ்க் இட் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். இவன் வந்து சொல்கிறான்,
இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு தேவையில்லாமல் நீ இதை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ டிட் வாண்ட் இட். ஆனால் திரும்ப வந்து எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. யூ பெட்டர் மேக் ஷுவர் பீட்டர் வாஸ் ஷுவர். அதாவது திருப்பி உனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதுவும் கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி ஒரு சைகை காட்டுது. Now you have asked for it and I will give it to you because there is not anything mean about me. But if you find you don't like it, you must not blame anybody but your own self. நீ கேட்குற, அதனால் நான் கொடுக்குறேன். நீ வந்து அதுக்கப்புறம் என்ன தப்பாக நினச்சக்கூடாது, உனக்கு எதாவது ஆச்சுனாலும் என்னையே நீ ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பீட்டர்ஸ் வர அக்ரேபிள். பீட்டர் வந்து ஒத்துக்குது. ஸோ டாம் ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் புட் டவுன் த பெயின் கில்லர். பீட்டர் ஸ்ப்ராங் a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room. இவன் என்ன பண்ணுறான், பீட்டர் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அது வாயில் ஊற்றி விட்றான். ஊற்றி விட்டானே அது என்ன பண்ணுது, பயங்கரமாக என்ன சவுண்டு கொடுக்குது. ஓகேவா, அந்த டெலிவரி வார் ஸ்கோப் அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வரும். அவன் ரூமை வந்து சுற்றுது. பேக்கிங் ஆகிடுச்சு த ஃபர்னிச்சர், அங்கே இருக்க ஃபர்னிச்சர் இடிக்குது. அப்செட்டிங் ஃப்ளவர் பாட்ஸ், அங்கே பூ தொட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தள்ளி விட்டுது. அந்த மேக்கிங் ஜென்ரல் கன்ஃபியூஷன், குழப்பம் அடைஞ்சு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு என்ன சொல்லுது, துள்ளி ஓடுது. நெக்ஸ்ட் ஹீ ரோஸ் ஆன் ஹிஸ் ஹிண்ட் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்டு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க 2 காலையும் தூக்கி ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுது. இனி ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட், அது தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, with his head over his shoulder and his voice proclaim his happiness. அதோட ஹாப்பினஸ்ஸை அது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த செய்கையெல்லாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள். his head over his shoulder and his voice proclaim his happiness. அதோட தலை வந்து அதோட ஷோல்டருக்கு மேலே நிறுத்தி வச்சுட்டு அந்த ஹாப்பினஸ் மாதிரி காட்டுது. Then he went tearing around the house again, spreading chores and distressing in his path. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, then he went tearing around the house again. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறகு அந்த வீட்டில் அங்கும் இங்கும் பிராண்டி கொண்டே செல்லுது. கூச்சல் அதிகமாகுது. அந்த பாதையில் சேதம் ஏற்படுத்துது. அந்த பாலி சரியான நேரத்தில் அது சில குட்டிக்காரங்களையும் போட்டு வந்து உள்ளே நுழையிறான். யார், அவங்க அத்தை உள்ள நுழையிறான். அண்ட் பாலி என்டர்ட் இன் டைம் டு see him through a few double somersault. somersaultனா டைவ் அடிக்கிறது இல்லையா, இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் ஆன்ட்டி என்ன பண்ணிடுறான், உள்ள நுழைஞ்சிடறான். டெலிவரி a final mighty hurrah and sail through the open window. அது என்ன பண்ணுது, இந்த டைவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஆன்டி பிளவர் டக்குன்னு ஜன்னல் வழியாக ஜம்ப் பண்ணி ஓடிடுது. கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித் ஹிம். மீதி இருந்த அந்த ஒரு இதையும் என்ன செஞ்சுது, தட்டி விட்டுட்டு ஓடிடுது. த ஓல்ட் லேடி ஷுட் பெட்ரிஃபைட் வித் அஸ்டோனிஷ்மெண்ட் பியரிங் ஓவர் ஹர் கிளாஸஸ். இப்படி கண்ணாடியை தூக்கி பார்க்குறா, என்ன அது இந்த பூனை என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பெரிங் ஹிஸ் வித் லவுட்டர். டாம் வந்து என்ன பண்ணுறான், சிரிச்சிட்ருக்கான் இதை பார்த்து. ஓகேவா, டாம் வாட் ஆன் எர்த் எயில்ஸ் தட் கேட். டாம் வாட் ஆர் கேட்குது, அதாவது ஆன்டி வந்து டாமை கேட்குறாங்கன்னா, அந்த பூனைக்கு என்ன ஆச்சு, இந்த பூனை ஏன் இந்த பாடு படுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐ டோன்ட் நோ கேஸ் பாய், எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஒய் ஐ நெவர் சி எனிதிங் லைக் இட், வாட் இட் மேக் ஹிம் ஆக்ட் ஸோ. நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லை, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டீட் ஐ டோன்ட் நோ ஆன்டி பால், கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் கேட்குறான். நான் அந்த மாதிரிலாம் பார்த்தே இல்லையே அப்படின்னு ஆன்டி கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், பூனைங்க சந்தோஷமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தே டூ தே பண்ணுமா, அப்படியே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெர் வாஸ் சம்திங் இன் த டோன் ஆஃப் தட் மேட் டாம் அப்ரஹென்சிவ். அவள் கண்டுபிடிச்சிட்டான், ஆல்ரெடி ஆன்டி வந்து கண்டுபிடிச்சிட்டான். எப்படின்னா இதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படியா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சா ஒரு தோரங்களை கேட்பாங்க இல்லை, அந்த மாதிரி அப்படிங்கிறான். எஸ் தட் இஸ் ஐ பிலீவ் யூ டூ. இவன் சொல்கிறான், ஆமாம் அப்படி தான் பண்ண நான் நம்புகிறேன். யூ டூ, எஸ் ஐ எம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். த ஓல்ட் லேடி பெண்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். டாம் பின்சில் அண்ட் ட்ராப் ஐஸ். அவள் குனிஞ்சு என்ன பண்ணுறான், அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு இவனை பார்க்குறான். இவன் வந்து அப்படியே புருவத்தை சுழிக்கிற மாதிரி சொல்லிக்கிறான். அண்ட் பாலி ரைஸ்ட் ஹிம் பை யூஸ்வலி ஹேண்டில் ஹிஸ் இயர் அண்ட் கிராக்டு ஹிஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹேர் திம்பிள். அதை வச்சு டங்குன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறான். காதை பிடிச்சி திருகி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறான். நவ் சார் வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்ட் ஸோ ஃபார். நவ் சார் வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் த புவர் டம் பீஸ்ட் ஸோ ஃபார். இப்போது பாவம் அந்த வாயிலா ஜீவனை என்ன செய்ய விரும்பி இப்படி நீங்கள் வைத்தியம் செஞ்சீங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஹேண்ட். நான் அதை சந்தோஷப்படுறதுக்கு தான் அப்படி பண்ணேன், ஏன்னா அதுக்கு வந்து அத்தை இல்லை அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், ஹேட் நாட் எனி ஹேண்ட் யூ நம்ஸ்கல் வாட் ஹேஸ் த காட் டு டூ தட் வித் இட். உடனே இவன் ஷாக்காகி கேட்குறான், அத்தனை யாரும் இல்லையா, உணவற்ற மடையனே அப்படிங்கிறான். உணவற்ற எதற்கும் அதற்கு என்ன சொல்கிறேன், நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்ன கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள். Hits, because if he had one, she had burnt him out herself. She had a roasted bowl out of him, not any more feeling than if she was a human.
நிறைய இருக்குது. ஏன்னா ஒருவேளை அவனுக்கு ஒரு அத்தை இருந்திருந்தா அவனை எரிச்சிருந்திருப்பா. ஒருவேளை ஒரு மனிதனாக இருந்திருந்தால் கூட எந்த உணர்வுமின்றி அவனது குடலை எரிச்சிருப்பா சோதனை மருந்து கொடுத்து. அதாவது இவனை என்னென்ன கொடுமை பண்ணுறான்னு இன்டெரக்டாக அந்த பூனை வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். ஓகேவா? அண்ட் பாலி ஃபெல்ட் ஏ சடன் பெயின்ஃபுல் ரிகர்ட். இப்போ அதை கேட்டு டக்குன்னு அப்படியே வருத்தம் வேறு அப்படி புரிஞ்சிருது. இஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் ஏ நியூ லைட். வாட் வாஸ் cruelty to a cat might be cruelty to a boy too. நம்ம அது என்னென்னா, நீ கேட்டுக்கு செஞ்சதும் நான் அந்த பாய்க்கு செஞ்சதும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி இவளுக்கு வருத்தமாயிருது. ஷி பிகின் டு சாஃப்டன். ஷி ஃபெல்ட் சாரி. ஹர் ஐஸ் வாட்டர் லிட்டில். அவள் ரொம்ப மெல்லிய குரலில் சொல்கிறான். அவள் வருத்தப்படுறா. அவளுடைய கண்கள் கண் கலங்குது. ஷி புட் ஹர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் and said gently, I was meaning for the best, Tom. And Tom, it did do you good. இவனே கண்கலங்கி இவள் கையை அவள் தலைமையில் வச்சு சொல்கிறான், நான் நல்லது தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டாம் looked up in his face with just a recognizable twinkle peeping through his gravity. I know you was meaning for the best, auntie. And so I with Peter. இவன் திரும்பவும் என்ன பண்ணுறான், மேலே இப்படி பார்த்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மறைச்சிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, அதே தான் நானும் பண்ணேன்னு திரும்பியும் குதி காட்டுற மாதிரி பேசுகிறான். ஐ வாஸ் வித் பீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். திருப்பியும் மேலே அப்படியே போகலாம். இட் டன் ஹிம் குட் டூ. இதுவும் நல்லது தான் செஞ்சேன், நீ எப்படி எனக்கு நல்லது செஞ்சியோ அது மாதிரி நல்லது தான் செஞ்சேன் அப்படிங்கிறான். ஐ நெவர் see him around so since. I never see him around so since. இதுவரை அவனை இது போல் நான் பார்த்ததே இல்லை அந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சதை. ஹோ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ annoy me again. என் திரும்ப கோவப்படுத்தாத. அண்ட் யூ ட்ரை அண்ட் see if you can't be a good boy for once and you need not take any more medicine. அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை மீண்டும் வச்சு விட்டாத. முன்னர் நீ சொல்வதை ஒத்துக்கிறேன், ஆனால் ஒருவேளை நீ நல்ல பையனாக இருக்க முடியாமல் போனால் கூட நீ முயற்சியாவது செய்து பாரு, நல்ல பையனாக இருக்க. நீ இதற்கு மேலே எந்த மருந்து நீ எடுத்துக்கூட தேவையில்லை அப்படின்னு கடுப்பிடிச்சிட்டு அவள் போயிடறான். இதுதான் இந்த கதையோட எண்ட் ஆகுது. அபவுட் த ஆத்தர் இருக்குது, சினோனிம்ஸ் இருக்குது, க்ளோசரி இருக்குது, எல்லாமே படிக்கணும். இப்போதைக்கு கதையை மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கேட் அண்ட் த பெயின் கில்லர் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளாஸில் படிக்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, கதையை முடிச்சிடலாம். கேட் அண்ட் த பெயின் கில்லர் ரொம்ப சிம்பிள் கதை தான். திரும்ப படிங்க, கண்டிப்பாக ஞாபகம். தேங்க்யூ ஸோ மச்.